भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः श्रयङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्दाक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नः बृहस्पतिर्दधातुः ओम शांति शांति शांति। இரண்டாவது மந்திரத்தில் இரண்டாவது முண்டகம் இரண்டாவது கண்டம் இரண்டாம் மந்திரம் यदर्चिमत् यत् अनुभ्यः अनुश्च यस्मिन् लोका निहित लोगिनश्च तत् एतत् अक्षरं ब्रह्म स प्राणः तत् ऊ वाङ्मन तत् एतत् सत्यं तदमृतं तत् वेद्तव्यं सौम्य विद्धिः। நம்முடைய இன்று வகுப்பில் நாம் பார்த்து வருவது முண்டக உபநிஷம். பிரம்மத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரம்மத்தின் லட்சணம் சத்தியம், ஞானம், அனந்தம். அதனுடைய தடஸ்த லட்சணம் ஜகத்காரணம் பிரம்மம். அதனுடைய சொரூப லட்சணம் சத்தியம், ஞானம், அனந்தம். பிரம்மம் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் அதனுடைய சொரூப லட்சணத்தை கேட்குறீங்களா, தடஸ்த லட்சணத்தை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கணும். சொரூப லட்சணம்னா அவருடைய உண்மையான இயல்பு அப்படின்னு அர்த்தம். தடஸ்த லட்சணம்னா உலகத்தால் பலரால் அறியப்படும் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்குறோம். ஒரு பாடகர் இருந்தார்னா அவரை சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய தடஸ்த லட்சணம் வேணுமா அல்லது அவருடைய சொரூப லட்சணம் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்படி நம்ம கேட்குறதில்ல. அவர் சொரூப லட்சணம் என்னன்னு கேட்டால் அவர் ஊர் பேர், எங்கே பிறந்தார், அவர் என்ன கம்யூனிட்டி, இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா அது சொரூப லட்சணம் ஆகிடும். அப்போ சொல்லலாம் அவர் கும்பகோணத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொரூபம் ஆகிடுது. தடஸ்த லட்சணங்கிறது அவர் பின்னாடி அடையாளப்படுத்திக்கிட்டார் தன்னை. ஒரு பெரிய பாடகர், இசை கச்சேரி மேதை, கீர்த்தனைகளை வல்லவர் அப்படின்னு பண்ணும்போது அது அவருடைய தடஸ்த லட்சணம். ஏன்னா குழந்தையில் அது இல்லை. இப்போது குழந்தையில் என்ன இருந்ததோ அந்த ஜாதி, மதம், உடம்பு, நிறம் இதெல்லாம் இப்பவும் இருக்கிறதுனால அதெல்லாம் சொரூப லட்சணமாக இருக்கும். அப்போ பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம் எதுன்னா சத்தியம், ஞானம். ஞானம், ஆனந்தம். இது பிரம்மத்தினுடைய சொரூப லட்சணம். பிரம்மம் என்பது கடவுள். கடவுளின் சொரூப லட்சணம். லட்சணம் என்றால் வரையறை. தடஸ்த லட்சணம் என்பது வெளிப்பட்டிருக்கும் லட்சணம். இப்போ வெளிப்பட்டு பிரபலமாக இருக்கின்ற ஒரு லட்சணம். அது எப்படின்னு கேட்டால் ஜகத் காரணம். இது எங்கேன்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. சத்தியம் எங்கே இருக்குது, ஞானம் எங்கே இருக்குது, அடையாளம் ஆனந்தம் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா அதை சுட்டி காட்ட முடியாது. ஆனால் பிரம்மம் எங்கே இருக்குது, அதனுடைய தடஸ்த லட்சணத்தை நம்ம சுட்டி காட்டலாம். இங்கே பாருங்கள் என்னெல்லாம் இருக்கிறீங்க, பார்க்குற நீங்களும் பார்க்கப்படுகின்ற இந்த உலகமும் சேர்ந்து ஜகத்தின் பேர். இது யார் உண்டாக்குனாரோ அவருக்கு தான் பிரம்மங்க அப்படின்னு சொல்லும்போது அது தடஸ்த லட்சணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் சத்தியம், ஞானம், ஆனந்தத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் எதுவும் பார்க்கல. நம்ம பார்த்து கொண்டிருக்குது பிரம்மத்தினுடைய அடையாளப்படுத்துகின்ற, பிரம்மத்தை நமக்கு வெளிப்படுத்தி இதுதான் பிரம்மம் என்று காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியது அவர் உருவாக்கி இந்த ஜகத்தான். சரி, உருவாக்கின ஒரு ஜகத்தாக இருந்ததுன்னா அவர் எங்கே என்ன காட்டலையே, அப்படி அவரை தனியாக காட்ட முடியாதுங்க, ஜகத்தாக தான் அவர் இருக்கிறார். அதனால் ஜகத்தை காட்டினாலே பிரம்மத்தை காட்டின மாதிரி தான். பானை தானே காட்டுறீங்க, களிமண்ணை காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்படி சொல்லும். பானையை பார்க்கும்போது நீங்கள் களிமண்ணையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். அப்போது நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தை ஆக்கிய அந்த பிரம்மத்தையும் பார்க்கிறோம். ஏனென்றால் பிரம்மம் தான் உலகமாக இருக்கிறது என்று
நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நாம் பார்க்கின்ற அனைத்துமே பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த உபநிஷத்துடைய நோக்கம். நம்முடைய பார்வையை மாற்றி பார்க்கிறது. உலகமாக பார்க்காதே, உலகத்தை ஆக்கிய பிரம்மமும் அதுதான் என்று சேர்த்து பார், பிரித்து பார்க்காதே என்று சொல்கிறது. அந்த பிரம்மம் ஒளி பொருந்தியது, அர்ச்சிமத். ஏத்துங்கிறது அது. அந்த பிரம்மம் அல்லது இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அக்ஷரம் பிரம்மம், அந்த பிரம்மம் ஒளி பொரியது, ஞான ஒளி, அது ஞான சுரூபமானது. அனுபியக அனுஜ, அணுவிற்கும் அணுவானதுன்னா மிக மிக நுட்பமானது. நுட்பமானது அளவுக்கு உட்படாதது. அது காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் இன்னதென்று சொல்ல முடியாதது. அதை எதனாலும் பிரமாணத்தினாலும் அறிந்து இத்தகையதென்று சொல்ல முடியாது என்பதை அனுப்பிய அனுஷ அப்படின்னு சொல்லுது. அந்த ஒன்றிலிருந்தே, அந்த பிரம்மத்திலிருந்தே அஸ்மின் உலகங்களும் உலகத்தோறும் தோன்றினர். லோகா என்றால் உலகம், லோகினஸ்ச என்றால், லோகின என்றால் உலகத்தில் இருப்பவர்கள். இப்படியே நினச்சிக்கலாம். அனுபவங்களும் அனுபவிக்கின்றவர்களும் தோன்றினார்கள். இந்த ஒரு எறும்பு இருக்குதுன்னு சொன்னால் அது அனுபவிக்கிற ஒரு உயிர். அது அனுபவிக்கின்றதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா சுற்றி, அது அதனுடைய லோகம். சாக்கடையில் இருக்கக்கூடிய புழு அது அனுபவிக்கிறவன் லோகின, அது வாழ்கின்ற சாக்கடை லோகம். இப்போ லோகங்கள்லாம் எதுக்குன்னா லோகினத்துக்கு தான். அனுபவிக்கிறவன் இல்லாமல் உலகம் ஒன்று இருக்க முடியுமா? இந்த பூமியில் உயிரினங்களே இல்லைன்னு வைங்க, ஒரு உயிரினம் கூட, அமீபா கூட கிடையாது. இப்போ பார்க்கின்றது மெர்க்குரி போலவும் செவ்வாய் மாதிரியும் சனி கிரகம் மாதிரியும் பூமி இருந்திருந்தால் பூமி இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? நாம் இருந்துக்கிட்டு அப்படி ஒரு பூமியை நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம். நாம் இல்லைன்னா இந்த பூமி இருக்குது, அதில் உயிரினம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? பூமியாவது சொல்லுமா நான் தனியாக இருக்கிறேன்னு? இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். நினச்சி பாருங்கள், எங்கேயுமே அறிவுடைய உயிரினங்கள் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சம் இருக்குமா? இருக்கும் சார், யாரை பார்க்குறது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கோங்கிறது சொல்கிறதுக்கு காரணமே நீ இருக்கிறதுனால தான். அதனால் அறிபவன் இல்லாமல் அறியப்படும் பொருள் இல்லை. இப்போ லோகா என்று சொல்லக்கூடிய உலகங்கள் எல்லாமே அனுபவிப்பவர்கள் இருப்பதனால தான் இருக்குது. இப்போ கூட பூமி கீழே என்னென்னவோ இருக்குது, நம்ம அனுபவிக்கிறோமா? இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் அது என்னென்னு தெரியாது. சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, இதுக்கு 500 மீட்டர் கீழே உள்ள இந்த பாறைகள்லாம் இருக்குது, அதுக்கும் கீழே போனால் உருகிய நிலையில் லாவாலாம் இருக்குது, மேக்மான்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்டு நம்ம இருக்குதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இருக்குதுங்கிறதே அறியப்படுவதனால தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு பூமி கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அவங்க புதைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் குழி தான் தோண்டியிருப்பாங்க. அவ்வளோ கிணறு தோண்டும் பொழுது கொஞ்சம் ஆழம் தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே பூமி கீழே என்னெல்லாம் அவங்களுக்கு யோசனை இல்லை. பூமி பந்துன்னு கூட தெரியாது, தட்டையாக இருக்குதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒவ்வொரு காலத்திலும் இந்த பிரபஞ்சம் அனுபவிப்பனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அனுபவிப்பன் இல்லைன்னு சொன்னால் அந்த பொருள் இல்லாமல் தான் இருக்கிறது. கிணறு தோண்டாத வரைக்கும் கிணறு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படின்னு ஒரு நாமரூபமே இல்லை. இப்படி இதைத்தான் அது சொல்லுது. இந்த நாம் பார்க்கின்ற இந்த பிரம்மம் என்னமாக இருக்குதுன்னா அது தன்னிலையில் சத்தியம் ஞானம் அனந்தமாக இருந்தாலும், அணுவிற்கு அணுவாக நுட்பமாக இருந்தாலும், அதுதான் இந்த உலகங்களையும் உலகத்தை அனுபவிக்கின்ற உயிர்களையும் சிருஷ்டி செய்தது அப்படின்னு சொல்கிறோம். தத் ஏதத், அந்த அக்ஷரம் அது பிரம்மம். தத் என்றால் அது, ஏதத்னா அந்த இந்த அக்ஷரமாகிய பிளவுபடாத அழியாத பிரம்மம், அதிலிருந்து தான் அதிலிருந்து பிராணன் தோன்றியது. தத்து, அந்த பிராணனிலிருந்து, தூ என்றது அதிலிருந்து தான் அப்படின்னு தான் போட்டுக்கிறோம் இல்லையா. அதிலிருந்து வாக்கு மனசு அப்படின்னு சொல்கிறதுல அதிலிருந்து தான் அப்படின்றதுக்கு ஊ சேர்த்துக்கிறோம். அதனால் ஊக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பிராணன், அதிலிருந்து பிராணனும், தத்து அந்த பிராணனிலிருந்து வாக்கும் மனமும்.
வாக்கு மனம் அப்படிங்கிறது புண்டசி ஆகும் பொழுது வாங்மன என்று மாறும். அதிலிருந்து தத் ஏதத் சத்தியம் தோன்றியது. அதிலிருந்து தத் அமிர்தம் தோன்றியது. அந்த ஒன்றை வேத்தவ்யம் வித்தி அறிவினால் மகனே சோமிய வேத்தவ்யம் துளைத்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இப்போ திடீர்னு ஒரு புது வார்த்தை இது பயன்படுது. வேத்தவ்யம் வித்தி வேத்தவ்யம். வித்தி என்றால் அறிவு. அறிவதன் மூலம் அதை நாம் பிளந்து துளைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் வேத்தவ்யம். பிளந்து பார்க்கணும், உடைச்சி பார்க்கணும், அனாட்டமியை பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பேர் தவ்யம்னா செய்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டளை. வேத்தவ்யம் என்றால் அதை பிளந்தே உரித்து பார்க்கணும். தோல் உரித்து பார்த்துரு இந்த சிருஷ்டியை எல்லாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நாமளும் தோல் உரித்து பார்த்தா ஆகணும். அப்போது நாம் உலகம் என்று சொல்வதெல்லாம் பிரம்மந்தான். அந்த பிரம்மம் நமக்கு எப்படி தெரியுது? பிரம்மமாக தெரியல, சத்தியம் ஞானம் ஆனந்தமாக நமக்கு தெரியுது. நமக்கு லோகமாகவும் லோகினஷவாக தான் தெரியுது. உலகங்களாகவும் உலகோர்களாகவும் தெரிகிறது. உலகோர்களுங்கிறது எல்லாம் போட்டுக்கலாம். நாம் தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், தைத்திரியர்கள், இது போன்ற வானுலக ஜீவராசிகளும் பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் புழு பூச்சி போன்றவைகளும் எல்லாமே உலகத்தோர், உலகோர் அப்படின்னு வச்சுக்கணும். உலகோர் இருக்கிறாருன்னா உலகம் இருக்கணும். உலகம் இருந்து உலகோர் இல்லைன்னா உலகம் இல்லை. உலகோர் மட்டும் இருந்து உலகம் இல்லைனாலும் இல்லை. ரெண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. ரெண்டுமே ஒரே பொருள் தான். அப்போ லோகா லோகினச்ச என்று சொல்லக்கூடியது இந்த பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுதுன்னா நம்ம உரிச்சு பார்க்குறோம் பிரம்மத்தை. சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற ஸ்வரூபத்தை பார்க்காமல் தடஸ்த லட்சணமாகிய ஜகத்தை உரிச்சு பார்த்தோம்னு சொன்னால் பிரம்மம் நமக்கு தெரியும். அந்த பிரம்மத்தை தெரியறதுக்கு நம்ம அனாட்டமி மாதிரி பிரித்து அதை வகைப்படுத்தி எல்லாம் பார்க்குறோம். இப்படி உலகங்களாகவும் உலகோர்களாகவும் இருக்கிறது. அந்த அழியாத பிரம்மத்திலிருந்து தத்யேதத் அக்ஷரம் பிரம்மம், அந்த அழியாத பிரம்மத்திலிருந்து பிராணன் தோன்றியது. பிராணனிலிருந்து வாக்கும் மனமும் தோன்றின. அதிலிருந்து சத்தியம் தோன்றியது. அதிலிருந்து அமிர்தம் தோன்றியது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை நாம் உரித்து பிரித்து துளைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. உலகம், உலகத்தார், இதுதான் லோகம் லோகினஸ்ச அப்படின்னு போட்டது. லோகினக அப்படின்னா உலகோர் அப்படின்னு. இது எப்படி பார்க்கணுன்னா அனுபவிப்பவன், இது அனுபவ களம். இங்கே இதனுடைய உறவு இது ரெண்டு தனித்தனியாக இருந்தால் ரெண்டுமே ஒரே பொருள் தான் பிரம்மம். இப்போ பிரம்மம் என்ன பண்ணுச்சு? தன்னை ரெண்டாக காட்டிக்குது. அதுக்கு ஒன்றா காட்டுச்சுன்னா அது மட்டும்தான் இருக்கும். பிரம்மம் ஒன்று தான் காட்டுதுன்னா தன்னை தான் காட்ட முடியும். அதுதான் சத்தியம் ஞானம் ஆனந்தம். இப்போ பிரம்மம் இருக்குதான்னு தெரியறதுக்கு இன்னொன்று வேணும் இல்லை? இப்போ உலகம் இருக்குதான்னு சொல்கிறதுக்கு உலகர்கள் வேணும் இல்லை? யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இந்த யாருமே பார்க்கலன்னா அமேசான் காட்டில் ஒரு வெட்டுக்கிளி செத்துடுச்சிங்க அப்படின்னு யாராவது சொன்னாக்கா நமக்கு எப்படி இருக்கும்? அது எத்தனையோ கோடி செத்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பார்க்காத வரை அது இல்லை, பார்க்கும்போது அது இருக்கிறது. பார்க்காத போதும் இருக்கிறது. ஆனால் அது இருப்புத்தன்மை தருவதற்கு ஒரு அறிவு வேணும். அப்போ இருந்தாலும் அஸ்தி என்று சொன்னாலும் அது பாத்தி, அது பார்க்கப்படுவதாக இருக்கணும். பார்க்கப்படாததை நாம் எப்படி சொல்லுவோம்? ஒருத்தர் அழகான பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறார், யாருமே பார்க்கலன்னு வைங்க. அந்த எக்ஸிபிஷன் இருந்ததுக்கு என்ன அடையாளம்? நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை தவிர வேறு என்ன இருக்குது? அல்லது அவர் வச்சேன் அவருக்கு மட்டும்தான் தெரியும். 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் எக்ஸிபிஷனே வைக்கிறார். நாம் கூட 4 பேர் பார்க்கணுங்கிறத தான் உடம்பெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நம்ம போகிறோம். பார்க்க யார் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? நினச்சி பாருங்கள்.
கல்யாண வீட்டில் வந்திருக்கிறாங்க, 1000 பேர் வந்திருக்கிறாங்க, என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் என்னென்னமோ அலங்காரம் பண்ணிட்டு போகிறோம். யாருமே பார்க்கலன்னா, யாருமே பார்க்காத நான் மட்டுமே இந்த பூமியில் இருக்கிறேன்னா நான் எப்படி இருப்பேன்? அது நான் எதுக்கு சொல்லணும்? உங்களுக்கே தெரியும். பார்ப்படுக்கப்படுவதனால தான் நமக்கு சிலதெல்லாம் இருக்கிறது தோன்றுகிறது. அப்போ அனுபவிப்பவன் என்பது தான் அனுபவம். இரண்டுமே பிரம்மத்திலேருந்து தான் தோன்றுச்சு. அப்போ பிரம்மம் தன்னை என்ன பண்ணிக்கிட்டு அனுபவிப்பவர்களாகவும் உயிரினங்களாகவும் அவைகள் வாழ்வதற்கு வேலை உலகங்களாகவும் அனுபவ ஸ்தலங்களாகவும் அதுவே தன்னையே மாற்றிக்கொண்டது, அப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். இதில் இன்னொன்று அடுத்தது சொல்கிறது, பிராணனை உண்டு பண்ணது, அதிலிருந்து பிராணன் வந்தது. பிராணனை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். பிராணன் என்ற சொல் நமக்கு பொதுவாக ஒரு சுவாச காற்று. என் பிராணனை வாங்காத, எனக்கு பிராணனே போச்சு அப்படின்னா உயிருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம். என் உயிரை வாங்காதன்னா பிராணனை வாங்காத. உயிர் இருக்கிறதெல்லாம் நம்ம பிராணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உயிருங்கிற அர்த்தம் ஒன்று இருக்குது அதுக்கு. இன்னொரு அர்த்தம் அது சுவாசம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது பிரம்மம் சுவாசத்தை உண்டாக்கி அதிலிருந்து வாக்கும் மனமும் உண்டாச்சுன்னு சொன்னால் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. வாக்கும் மனமும் தோன்றுவதற்கு பிராணன் அவசியம்னா நாம் கட்டுமானத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நாம் இப்போ அனாட்டமி லேபில் இருக்கோம். பிரம்மத்தை உரிச்சு பார்க்குறோம். வேத்தவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் பிரித்து பார்க்குறோம். அதனால் பிராணன் நம்ம பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் பிராணன் என்பது இது ஒரு ஆற்றல் தான். ஆற்றல் எப்போ நம்ம ஆற்றல்னு சொல்லுவோம்? ஒரு இயக்கத்தை செய்தால் அதுக்கு ஆற்றல். ஒரு பீரங்கி இருக்குது, இதிலேருந்து குண்டு வெளிப்படுகிறது. அப்படி வச்சுக்கோ. இந்த குண்டு வெளிப்படும் பொழுது என்ன நிகழ்கிறதோ அது ஆற்றலுங்கிறோம், அல்லது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிற வார்த்தை எவ்வளவு செயல்படும் போது ஏன் எவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளுங்க சார், வண்டி நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஃபோர்ஸுங்கிறது இயக்கத்தில் தான் தெரியும். அப்போது இயங்கு சக்தி அப்படின்னு சொல்கிறோம், அது ஆற்றல். ஆனால் இந்த குண்டு வெளிவராதபடி இந்த இடத்துல வெடிமருந்து இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க, இங்கே வெடிமருந்து நிரப்பி வச்சுருக்கிறாங்க, இங்கே குண்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க, இங்கே திரி இருக்கும். இங்கே திரியை வச்சோன்னே தான் இது வெடிக்குது. அப்போது இந்த இடத்துல அது குண்டு வெளிவரதுக்கு வேண்டிய ஆற்றல் இருந்தது இல்லையா? வெளிப்படாமல் தானே இருக்குது இந்த ஆற்றல். வெளிவந்தவருக்கு ஆற்றலுங்கிறோம். இந்த இடத்துல இருக்கும்போது என்ன சொல்லணும்? அதுக்கு எனர்ஜிங்கிறோம், நாம் சக்தி என்று சொல்லலாம். அப்போ சக்தியை நாம் வைப்பு நிலை, பொட்டென்ஷியல், அதுவே செயலுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது இயக்க நிலை, ஆற்றல் அப்படிங்கிறோம். ஆற்றலும் சக்தியும் ஒன்று தான். ஆற்றல் மேனிஃபெஸ்டட், சக்தி அன்மேனிஃபெஸ்டட். மேனிஃபெஸ்டட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா வெளிப்படுதல், தோன்றுதல். இயங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஒன்று இயங்குனா தான் அதுக்குள்ளே சக்தி இருக்குதுன்னு தெரியும். ஒருத்தருக்கு சக்தி இருக்குதாங்கிறத கையை நசுக்கி பாருங்கன்னும் போது நிறைய சக்தி சார் இருக்குது, இவர் பார்த்தா அப்படி தெரிகிறாரு, ஆனால் சக்தி நிறைய இருக்குது, போன் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனிஃபெஸ்ட் ஆனால் தான் ஆற்றல் இருக்கிறது தெரியும். அதனால் ஆற்றல் தெரியாமல் கண்ணுக்கு மறைவாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? சக்திங்கிறோம். இதெல்லாம் நாமளே வச்சுக்கிற பேர் தான். சக்திக்கு இது தான் கொடுக்கணும்னு சொல்லி யாரும் ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம், இப்படி தான் சொல்ல பிறப்பிக்கணும். ஃபோர்ஸ் என்பதை டிக்ஷனரியில் பார்த்தோம் சொன்னால் எனர்ஜின்னு போட்டிருக்கோம்.
எனர்ஜிக்கு என்ன மீனிங்னு கேட்டோம்னா சி ஃபோர்ஸுன்னு போட்டிருக்கோம். மறுபடியும் ஃபோர்ஸுங்கிற பேஜுக்கு போய் எஃப்ல போய் பார்க்கணும். அங்கே பார்த்தோன்னா சி எனர்ஜின்னு போட்டிருக்கோம். அப்போ எனர்ஜிங்கிறத வந்து நாம் எவ்வளோ தான் 2 பேரும் திரும்பி திரும்பி தான் சுற்றிட்டே இருக்கணும். ஒரு டீச்சர் தான் அதை வந்து இழக்குவார். இயங்கு நிலையில் ஆற்றல் என்றும் அது இயங்கா நிலையில் சக்தி என்றும் சொல்கிறோம். உங்களுடைய செல்ஃபோன் பேட்ரி இருக்கா அப்படின்னு, சார்ஜ் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு வைங்க. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்கல்ல, இப்படி போட்டிருந்து இதை பார்த்தோம்னு சொன்னால் சார்ஜ் ஏறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த படம் இது இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து சார்ஜ் பாதி இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி நம்ம வந்து ஏதோ வழியில் அதை பார்க்குறோம். இந்த படம் இல்லைன்னு என்ன ஆகும், அந்த பேட்டரியில் இருக்குதான்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்முடைய செல்ஃபோனில் நமக்கு ஸ்க்ரீனில் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. முன்னே நம்ம பார்க்கின்ற சாதாரண ஒரு AAA செல் எடுத்துக்குவோம். இந்த AAA செல்லில் சார்ஜ் இருக்கா இல்லையா, பழைய பேட்டரியா, யூஸ் ஆகிடுச்சா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், இந்த இடத்துல விரலை வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நாக்கு வைங்க, சுறுசுறுன்னு வந்ததுன்னா சார்ஜ் இருக்குன்ட்டு. அது எல்லாருக்குமே தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம குருட்டுத்தனமாலாம் அது வந்து சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பல்பை கொண்டாந்து இங்கே வச்சு பார்க்கணும். பல்பை கொண்டாந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ச்சோம்னா அது க்ளோ ஆகும். அப்போ நமக்கு தெரியும். ஸோ திஸ் க்ளோயிங் இஸ் ஃபோர்ஸ். What is present inside the cell is energy. இப்படி 2 நிலையில் இருக்குது இல்லையா? இப்போ வாங்க, பிராணன் is equal to force. அப்போது இது சக்தியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பிராணன் பேர் இல்லை, அதுக்கு நாடி அப்படின்னு பேர். இப்போ நாடி என்பதும் பிராணன் என்பதும் ஒன்று தான். நாடி வந்து அசையாமல் அப்படியே இருக்கும், பிராணன் இயக்கத்தில் இருக்கும். அப்போ 2 இருக்குதா, பிராணன் நாடி 2 இருக்குதா? இல்லையே. உங்கள் செல்லுக்குள்ளே இருக்கும்போது, பேட்டரியில் இருக்கும்போது அது வந்து நாடிங்கிறோம். அது பல்புக்குள்ளே போய் லைட்டெல்லாம் கொடுத்ததுன்னு சொன்னால், செல்ஃபோனில் இயக்குச்சுன்னு அது வந்து பிராணன்னு சொல்கிறோம். பிராணன் இருக்குதா பாரு அந்த செல்ஃபோனுக்குன்னு கேட்குறோம். அதை டச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பாதி பிராணன் இருக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து சார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம். சார்ஜுங்கிறது பிராணன். சார்ஜ் ஏற்றிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வைத்து கொண்டு நிரம்பி இருக்குது, அது பேர் நாடின்னு பேர். அப்போ நாடி தான் பிராணன், பிராணன் தான் நாடி. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சக்தி என்பது அலையாக வச்சுக்குவோம். இப்படி வந்து போயிட்டே இருக்கும், அலையாக போகும். ஏன்னா இயக்கம் தானே, இயங்குகிற பொருள் ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல. அப்போ இயக்கமே அதனுடைய தன்மையாக இருந்ததுன்னா அது எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இயங்கிறத வந்து இயக்கத்தை தான் பார்க்க முடியுமே தவிர எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. ஆனால் சக்தி இது வந்து நம்ம ஃபோர்ஸுங்கிற மீனிங்கில் பார்த்தோம்னு சொன்னால், ஃபோர்ஸுன்னு பார்த்தோம்னா அது வந்து நீ இயங்குன்னு காட்டணும். ஃபோர்ஸை காட்டுன்னு அர்த்தம். நீ ஃபோர்ஸை காட்டுடான்னா எழுந்து ஓடுறியே அப்படின்னாக்கா, எழுந்து ஓடினா தான் ஃபோர்ஸ் இருக்குது தெரியும். சக்தி இருக்குதான்னு கேட்டோம்னா என்னக்கும், அது இருக்குதுன்னு சொல்லுவோம் நமக்கு. ஆனால் இருக்குதான்னு தெரியாது. எப்போ தெரியும்? ஃபோர்ஸாக காட்டுன்னா தெரியும். அப்போது ஃபோர்ஸுங்கிறது வந்து ஒரு இடத்துல இருக்காது, சக்திங்கிறது ஒரு இடத்துல இருக்கணும். அப்போ இடம், இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொன்னோமா, லொக்காலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சக்தி. அது ஃபோர்ஸாக இருக்கும்போதுன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் என்ன சொன்னேன்? சக்தி தான் ஃபோர்ஸுன்னேன், ஃபோர்ஸு தான் சக்தின்னு. அப்போ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காதுன்னா எப்படி? ஒரு பொருளுக்கு 2 குணம் இருக்க முடியுமா? இருக்குதே. ஒரு பொருளுக்கு 2 குணம் இருக்க தானே செய்யுது. எது விருத்தமான குணம், எதிர்புதிரமான, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது அதனுடைய குணங்கிறாங்க. அதே தான் ஒரு இடத்துல இருக்கோங்கிறாங்க. எப்போ ஒரு இடத்துல இருக்கோம், எப்போ எல்லா இடத்துல இருக்கோம்? இந்த எப்போங்கிற கேள்வி நீ தான் கொடுக்குற. அதை கேட்டோம்னு சொன்னால் நான் 2 தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்படிங்களா? நீ எப்படி 2 இருக்க முடியும்?
நீங்கள் 2 பேர் வச்சுருக்கிறதுனால நான் 2 மாதிரி இருக்குதுன்னு பதில் சொல்கிறேன். அப்படியா? நீ எந்த மாதிரி இருக்குன்னு நான் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கே தெரியாது. அப்போது ஆற்றல் அல்லது சக்தி என்பது வாயால் நம்ம விளக்க முடியாது. இப்படி ஒன்று சொன்னால் என்ன ஆகும்? அலைன்னு நம்ம புத்தி எப்பவும் சொல்லுது, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், 2 சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு. எங்கே இருக்கிறாருன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. எப்போ இருக்கிறாருனாக்கா இங்கே சென்னையில் இருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறாரு? கோயம்புத்தூரில் இருக்கிறார். நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மால் ஒன்று என்று சொல்ல முடியாமல் 2ஐயும் சொல்ல முடியாமலும் இருந்தால் அதுக்கு நம்ம அனிர்வச்சனீயம்ங்கிறோம். அது எப்படிங்க வாயால் சொல்கிறது? அது சொல்லொண்ணாதது, இன்னது என்று விளக்க முடியாதது, இத்தகையது இன்னது இப்படி எப்பொருள் என்று சொல்ல முடியாதது. அப்படி தானே நம்முடைய செல்ஃபோன் இருக்கக்கூடிய சார்ஜ், பேட்டரி எல்லாம் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? இந்த மின்சாரம்லாம் நம்ம பார்க்குறோம். அது அதிர்ச்சி கொடுக்கும்போது தான் அந்த மின்சாரத்தினுடைய சக்தியை நம்ம உணர்கிறோம். அவ்வளோ ஃபோர்ஸாக, அவ்வளோ சாதுவாக இருக்கே. அந்த மின்சாரம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லுங்கள் வச்சுங்களேன். ஒரு பேட்டரி எவ்வளோ கார் ஓடுது, ட்ரெயின் எல்லாம் மின்சாரம் இழுத்துட்டு போகுது இல்லை? ஆயிரக்கணக்கான பேரை உட்காந்துக்கிட்டு எத்தனை சக்கரங்கள் இருக்கக்கூடியது மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குது அப்படின்னா அது யார் இந்த ஃபோர்ஸை கொடுக்குறாங்க? மின்சாரம் தானே கொடுக்குது. அந்த மின்சாரம் அந்த கம்பியில் எப்படி இருக்குது? கண்ணுக்கே தெரியல, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது. அது சக்தி, எனர்ஜி. ஆனால் அது ரயிலை ஓட்டும்போது பார்த்தோம் சொன்னால் அதனுடைய ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸை நீங்கள் ஃபோர்ஸாக பார்த்தோம்னா அது ஒரு இடத்துல இருக்காது, சக்தியாக பார்த்தா ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீ எப்படி பார்க்குறீங்கன்னு பொறுத்து அது தன்னை காட்டிக்கும். அது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அது வாயால் ஒன்றும் சொல்லாது. என்ன கேட்டிங்கன்னா நீ தான் எனக்கு பேர் வச்சுருக்கிற, எங்கே இருக்கிறவன் அப்படின்னு. நான் எப்பொழுதுமே எனக்கு ஒரே பேர் தான், நான் பிரம்மம். நீ என்னை ஒரு இடத்துல இருக்கிறதா பார்த்தினா சக்தி, எல்லா இடத்துல பார்த்தினா ஃபோர்ஸு. நான் ரெண்டும் அல்லாத வேறொன்று அப்படின்னு அது சொல்லுது. இப்போ நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். ஒரு குணம் எங்கும் வியாபித்தது, ஒரு குணம் ஓரிடத்தில் இருப்பது, ஓரிடத்தில் இருந்தால் அதை நாடி என்கிறோம், எல்லா இடத்திலும் இருந்தால் அதை பிராணன் என்கிறோம். இப்போ உங்களுக்கு மனக்கற்பனையை உண்டாக்குறதுக்காக இப்படி நான் சொல்கிறேன். அலைங்கிறது ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஒரு வயலின்னு வச்சுங்களேன். இந்த வயலின்லேருந்து இங்கேருந்து கம்பிகள் புறப்பட்டு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது வழியாக இது வரைக்கும் கம்பி போகுது. இந்த கம்பியை ஒருத்தர் சுண்டுறார். சுண்டும் பொழுது என்னாகும்? அலையாக போகும், அலையாக போகும். அல்லது நின்ற இடத்துலேருந்தே இப்படி அலையும். இது கம்பி இப்படி போயிட்டு கீழே இறங்கி இப்படி வரும். அப்போ ஒரு அலை தான் இருக்கும். அங்கே பல அலைகளும் இருந்துன்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை அது துடிக்குதுங்கிறத வச்சு அது அலைகள் அதிகம்னு சொல்லலாம், ஃப்ரீக்குவன்சி. அப்போ என்ன பண்ணுறாரு? ஹை ஃப்ரீக்குவன்சிலும் போது அந்த வயலுடைய சவுண்டு க்ரீச்சின்னு வருது, லோ சவுண்டில் வரும்போது டல்லாக வருது, சுருதியெல்லாம் மாற்றுறாரு. இந்த அலை எழுந்து ஓடலையே, வயலிலே தானே இருக்குது. அந்த கம்பி அசையாமல் இருந்தால் அதில் சக்தி இருக்குது. அது அசைய ஆரம்பிச்சுன்னா அது புராணம் ஆகிடுச்சு. அசையாத கம்பியை நாடி என்று சொல்லலாம். இது நாடி தானே, குழாய் மாதிரி. ஆனால் அது அசைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நம்ம பிராணன் என்று சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்பி வலையை நான் உண்டாக்குறேன். நிறைய கம்பி வலைகள் இருக்குது. இப்படி பார்த்தோன்னா ஒரு சிக்கலான ஒரு வலைப்பின்னல் சொல்கிறோம். இந்த வலைப்பின்னலுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? சக்தின்னு பேர் வைப்போம், அல்லது நாடின்னு பேர் வைப்போம். இது அங்கேயே அசைஞ்சுதுன்னா என்ன ஆகும்? எப்படி ஒரு வயலின் கம்பி இருந்த இடத்துலேருந்தே அசைகிறது, அதை நம்ம அதிர்வுன்னு சொல்கிறோம், ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம்.
அப்போ அந்த இடத்துல நாடிக்கு வந்து ஆற்றல் வந்துடுச்சு இல்லையா, அது அசைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அது பிராணன்கிறோம். அப்போ நாடி தான் பிராணன், பிராணன் தான் நாடி. அசையாமலினா நாடின்னு பெயர், அது துடிச்சதுன்னா அதுக்கு பிராணன்னு பேர். அதனால் பிராணன் என்று சொன்னால் நீங்கள் நாடின்னு ஒத்துக்கணும், நாடி என்று சொன்னால் பிராணன்னு ஒத்துக்கணும். இப்போ நாடின்னு ஏன் வேறு பேர் வச்சுருங்க? அது அசையாமல் இருக்கும் பொழுது அதுக்கு பேர் நாடின்னு பேருங்க. அது அதிர்ந்து ஆச்சுன்னு சொன்னால் அது பேர் பிராணன் பேருங்க. இப்போ நம்ம உடம்புகள் சூக்ஷ்ம சரீரம் சொல்கிறோம் இல்லையா, அது நாடிகளால் ஆக்கப்பட்டது. அதாவது பிராணன் அசையாமல் இருக்கும் பொழுது அதை நாடின்னு பேர். அந்த நாடியே அங்கிருந்தபடியே அசையும். இதுக்கு தான் நமக்கு இந்த உருவகமாக இந்த பொருளை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இது மனிதனுடைய சூக்ஷ்ம சரீரம்னு வைங்க. இது தலை, இங்கே 2 கை இருக்குது, இது உடம்பு, இது கால். இப்போ மனிதன் எடுத்துட்டோம்னா தலையெல்லாம் கேட்பீங்க. சுரக்காயும் ஒரு இந்த நுரைப்பிற்கும் ஒரு உயிர் தானே, அதனுடைய சூக்ஷ்ம சரீரம் இது. அதனுடைய ஸ்தூல சரீரம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சுரக்காய் மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த சுரக்காயை நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னுடைய ஸ்தூல சரீரத்தை நம்ம வந்து கரைச்சி எடுத்துட்டோம், சூக்ஷ்ம சரீரம் பெறுகுது. இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்குது? நிறைய வலையாக பின்னலாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நாடிங்கிறோம். இந்த நாடி அசையாமல் இப்படி இருக்கிறதுனால நாம் இதுக்கு நாடின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஒரு கால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இது அங்கே இருந்துக்கிட்டே ஒன்று துடிச்சுதுன்னு வைங்க, ஒன்று துடிக்குதுன்னு வைங்க. இப்போ நாம் கையில் கூட நாடி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு குழா துடிக்கிறது நம்ம பார்க்குறோம். நாடி பிடிச்சி பார்த்தா பல்ஸ் இருக்குதா பாருங்கிறோம். அப்போ பல்ஸ் அந்த நாடி அங்கேயே தான் இருக்குது, ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே அது துடிக்குது. அப்படி இது துடிக்கும் பொழுது நம்ம துடிப்பை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அது வந்து வெளிச்சமாக வந்ததுன்னா நம்ம பார்த்துடலாம். அப்போ நம்ம வந்து அந்த துடிப்பை ஒளியாக பார்த்தோம்னு சொன்னால் ஓ துடிக்குது போல இருக்குது. அப்போ ஒளி வரலைன்னா சக்தியோடு அப்படியே நிற்குது, ரெடியாக இருக்குது. இப்போது நாடியும் பிராணனும் ஒன்று தான். இயங்கினால் பிராணன், இயங்காவிட்டால் நாடி. இது போதும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஃபிசிக்ஸ்லேயே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. நம்ம அங்கே டைவர்ஜ் ஆக வேண்டாம், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வருவோம். நான் என்ன சொன்னேன்? அந்த சுரக்காயினுடைய நுரைப்பீர்க்குன்னு சொன்னோம். இந்த பீர்க்கங்காயினுடைய சூக்ஷ்ம சரீரம் இது. ஸ்தூல சரீரம் நீங்கள் வந்து பச்சை கலரில் அது கடையில் நீங்கள் வாங்கும்போது பீர்க்கங்காயின்னு பேர். அதுக்கு பீர்க்கங்காயை நம்ம சட்னி எல்லாம் பண்ணுறோம். சட்னி பண்ணாமல் ஒரு ஆள் இது மாதிரி அதை சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ நமக்கும் இதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. இப்போ மனிதனாக நம்ம ஸ்தூல சரீரம் பார்க்குறோம். இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ளே இதே மாதிரி வடிவத்தில், இந்த உடம்பு மாதிரியே வடிவத்தில் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் பிராணன். மனிதனுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும் நாம் பார்க்கின்ற இலை, செடி, கொடி, விதை, தண்டு போன்றது எல்லாமே சூக்ஷ்ம சரீரம் உள்ளே இருக்கும். பசு, நாய், மிருகங்கள் அல்லது தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா, யக்ஷர்கள், கந்தர்வர்கள், பிரம்மா, பிரகஸ்பதி, இந்திரன், அவங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கும் சூக்ஷ்ம சரீரம் இருக்கும். அந்த சூக்ஷ்ம சரீரம் எதனால் ஆகப்பட்டது? பிராணனால் ஆகப்பட்டது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இந்த லோகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி லோகினத்தை படைக்கணும். இவனுக்காக தானே இது லோகம். அப்புறம் லோகத்தை படைச்ச மாதிரி இவனை படைச்சணும், இதெல்லாம் ஏன் படைச்சிங்கன்னு கேட்பான். முதல்ல இவனை படைச்சிடணும். அப்போ உனக்கு என்னென்ன வேணும்னு கேட்கணும். சார் நான் வந்து கரப்பாம்பூச்சி, எனக்கு வந்து சாக்கடை வேணும் அப்படின்னா ஓகே, லோகம் படைச்சாச்சு. நான் மனிதன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலாம், ஓகே, அதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடணும். உயிரினங்கள் எப்படி இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உலகத்தை படைக்கணும். அப்போ பிராணனை உண்டு பண்ணி இந்த உலகோர் அனுபவத்திற்கக்கூடியவனுக்கு ஒரு உடம்பை கொடுத்துட்டோம்னா அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய லோகத்தை அவன் படைச்சிக்குவான். அந்த லோகத்தில் தான் அவனுடைய உடம்பும் இருக்குது. எனது ஸ்தூல சரீரம் இருக்குது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை அந்த பிரம்மம் தண்ணியிலிருந்து உருவாக்கிறது. எங்கிருந்து உருவாகிறது? தத்தியேதத். அப்போ நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் யார்? பிரம்மம் தான். பிரம்மத்தினுடைய நாம ரூபம். பிரம்மன் தன்னை சூக்ஷ்ம சரீரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது.
கடவுளை தேடுன்னு தேடாதீங்கப்பா, உங்களோட சூக்ஷ்ம சரீரம் அதுதான். அப்போ உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் தானா? இல்லை, லோகங்களாக தான் இருக்குது. உன்னுடைய சதை பிடிப்பான இந்த மேல் இருக்கிற இந்த உடம்பும் கூட அது உலகம் உனக்கு. அதை நீ அனுபவிக்கிற. இந்த பிராணனாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் தான் மனம். அந்த மனம் தான் இந்த ஸ்தூல சரீரமான உடலையும் அனுபவிக்கிறதுனால அனுபவம் அனுபவிக்கின்ற பொருள் ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. அனுபவிப்பவனாக மனம் இருக்கிறது, அனுபவிப்பதற்கு வேண்டிய உடம்பாக இந்த உலகம் நமக்கு இருக்குது. இந்த உடம்பே சில பேருக்கு உலகங்க. உலக அழகின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உலகத்தில் 1000 இருந்தாலும் அவங்களுக்கு எது முதல்ல முக்கியம்? இந்த உடம்பை காப்பாற்றுறது தானே. அந்த ஒரு வருஷமாவது அவங்க ஒழுங்காக இருக்கணும்ல. டைட்டில் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு. அந்த டைட்டில் கொடுத்து ஒரு வருஷம் அடுத்த டைட்டில் இன்னொருத்தருக்கு கிரேட் அது கொடுக்குற வரைக்குமாவது அந்த மெயின்டைன் பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சரை. அப்போ அவங்களுக்கு உடம்பே உலகமாகிடுச்சு. தினமும் அந்த உடம்பை பராமரிக்கிறதுக்கே அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உடலுக்கேற்ற உலகம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த உடலையும் உலகத்தையும் இந்த பிராணன் தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். எப்படி பிராணன் உலகத்தை வச்சதுன்றது நம்ம வேறு மாதிரி பார்ப்போம். இப்போ நமக்கு அனுபவசாலாகிய நம்ம சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கின்ற மனம், அதுதான் சூக்ஷ்ம சரீரம். அது பிராணனால் செய்யப்பட்டிருக்கிறது. மனம், இந்த மனம் தான் தலையில் இருந்து கொண்டு உடம்பெல்லாம் பரவி இருக்குது. கை கால் இப்படியெல்லாம் உடம்பெல்லாம் பரவி இருக்குது. மனம்ங்கிறது எங்கேயோ மார்பில் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அதனுடைய மையஸ்தானமாக இருக்கலாம். இந்த உடம்பெல்லாம் இந்த மனம் பரவி இருக்கிறது. அதனுடைய இருப்பிடம் இங்கே இருக்குது. இது ஸ்தூல சரீரம். இது முழுக்க இந்த மனம் நிரம்பி இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புல எங்கே தொட்டாலும் நமக்கு தெரியுது. தெரிந்து கொள்பவன் மனம்தான். அதனால் உடம்புல எல்லா இடமும் மனம் பரவி இருக்குது. ஆனால் அதனுடைய இருப்பிடம் எங்கிருந்து புறப்படுதுன்னு பார்த்தோம்னா அது இதயஸ்தானம். இதெல்லாம் எதனால் ஆகப்பட்டது? இந்த மனம் உடம்பெல்லாம் பரவி இருக்குதுங்கனால எதனால் ஆகப்பட்டது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய நாடி பிராணன். இப்போ பிராணனை உற்பத்தி செய்தார்னா என்ன அர்த்தம்? மனதை உற்பத்தி செய்தார்னு அர்த்தம். அந்த பிராணனை கொண்டு மனமும் அதிலிருந்து வருகின்ற வாக்கும். ஏன்னா மனசுலேருந்து நமக்கு வாக்கு தானே வருது. நினச்சி பாருங்கள், மனம் எதை எண்ணினாலும் அது பேர் வாக்குன்னு அர்த்தம். நீங்கள் வெளியே சொன்னாதான் வாக்குன்னு அர்த்தங்க. நீங்கள் சொல்ல நினச்சிருப்பீங்க, ஆனால் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வாக்கு தொடங்கிடுச்சு. மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் வாக்கு. அந்த வாக்கு தோன்றுறதுக்கு இருப்பிடமாக இருப்பது மனம். அப்போ ரெண்டும் எதனால் ஆகப்பட்டது? பிராணன். இதுதான் இந்த மந்திரம் சொல்லுது. அது பிராணனை உண்டு பண்ணி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியது. அந்த கட்டமைப்பின் மூலம் தத்துவ அதிலிருந்தே வாக்கும் மனமும் தோன்றின. மீதி எல்லாம் கண் மூக்கெல்லாம் வந்ததுன்னா கேட்காதீங்க. இதில் எல்லாமே இதில் அடங்கிடும். வாக்கு என்பதே இந்திரியத்தை குறிக்குது. மனம் என்பது அந்த கரணத்தை குறிக்கிறது. வாக்குன்னு ஒன்று சொன்னாலே போதும், அதுலேருந்து வாக்கு, பாணி, பாதம், பாயிரு, உபஸ்தம் எல்லாம் அடங்கிடும். அதிலேயே கூட நமக்கு சேர்க்கிற சப்த ஸ்வரிச ரூப ரசகந்தம் என்று சொல்லக்கூடிய மற்ற எல்லாமே அடங்கிடும். அப்போ வாக்கு இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் தி இந்திரியா. மனங்கிறது இட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் தி அந்த கரணம். இதில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் அடங்கிடும். இதெல்லாம் உண்டாக்குனது பிராணன். பிராணன் யாருன்னு கேட்டால் பிரம்மம். அப்போ நீ யாருன்னு கேட்டால் பிரம்மம் தான் சொல்லணும். நான் வாக்கு மனசு அப்படின்னு நீங்கள் சொன்னோம்னு சொன்னால் ப்ராடக்டை பார்த்து சொல்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷனை சொல்கிறீங்க. அன்மேனிஃபெஸ்டாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்ம பார்க்கணும். அப்போ பிரம்மத்தின் வைப்பு சக்தியாக நாம் இருக்கும் பொழுது, நாம் அவர்கிட்ட போய் மறைஞ்சி இருக்கும்போது சக்தியாக இருக்கிறோம். நீங்கள் தூங்கும்பொழுது எங்கே போயிட்டீங்க? பிரம்மத்து கூட போயிட்டீங்க. அப்போ பிரம்மத்தின் சக்தியாக ஆயிடுறீங்க. அந்த சக்தி வெளிப்படும் பொழுது மனமாகவும், அது வெளிப்பட்ட பிறகு உலகங்களாகவும் நமக்கு வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம
இந்த சிருஷ்டியை நம்ம விளக்கிக்கிட்டே வரோம். அந்த ஒன்று சத்தியத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த வாக்கு மனசு உண்டான உடனே அதிலிருந்து தத்தியதத் சத்தியம் உண்டாகிறது. என்னது சத்தியம்? சத்தியம் என்றால் சத்தியம் ஞானம் ஆனந்தம், அந்த சத்தியம் அல்ல. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, சத்தியம் என்றால் ரிதம் என்று பெயர், பிழையற்றதுன்னு அர்த்தம். அன்ஃபெயிலிங், ஃபெயிலாகவே ஆகாது. அன்ஃபெயிலிங், எப்பொழுதுமே சரியாக இருக்கும். அதனால் சத்தியம். எது எப்போவுமே சரியாக இருக்கும்? செயலும் விளைவும். செயலுக்கேற்றால் விளைவு இருக்கும். செயல் ஒரு மாதிரி, விளைவு ஒரு மாதிரி இருக்காது. கோதுமை விதைச்சுன்னா கோதுமை தான் வரும், நெல்லை விதைச்சா நெல் தான் முளைக்கும், புளியங்கொட்டையை போட்டால் புளிய மரம் தான் உடைக்கும். வினை விதைத்தால் வினை ஏற்படும், திணை விதைத்தால் திணை கிடைக்கும். அப்போ திணை விதைத்தவன் திணையை அறுக்கிறான்னா வினை விதைத்தவன் வினையை தான் இருப்பான். இதில் ஏதாவது தப்பு நடந்திருக்குதா? நடக்கவே நடக்காது. இன்று இது இப்போ இந்த பிறவி, இந்த பிறவி ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு அழகான ஒரு உடம்பு, அம்மா அப்பா, சுற்றுச்சூழல், நல்ல சம்பளம், நல்ல வீடு, இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த பிறவியில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு கொடுக்கப்பட்டது எதுன்னு கேட்டோம்னா நீங்கள் லிஸ்ட் கொடுக்கலாம். ஒன்று, நல்ல அம்மா அப்பா, நல்ல உடம்பு, அவனுக்கு அழகான உடம்பு, ஆரோக்கியமான உடம்பு. அப்புறம் சுற்றுச்சூழல், நல்ல வேலை வாய்ப்பு, பள்ளிக்கூடம், ஸ்கூலு, டீச்சரு, அப்புறம் அவனுக்கு வீடு, வண்டி, வாகனம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்பிறவி. இது எதனுடைய விளைவு? கொடுக்கப்பட்டதுன்னா யாரோ இவன் வச்சுருந்தா தானே கொடுப்பாங்க. இவனுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். இவனுக்கு இந்த உடம்பு கிடச்சிருக்குது, இந்த வீடு கிடச்சிருக்குது, இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குது, எல்லாம் கிடச்சிருக்குதுன்னா முன்பிறவி நீ சம்பாரிச்சது. இப்போ நீ செலவு பண்ணுற. இந்த பிறவி எல்லாமே செலவு பண்ணுறது தான். எதை செலவு பண்ணுறோம்? போன பிறவியில் சம்பாதிச்சது செலவு பண்ணி முடிச்சதுன்னு என்ன ஆகும்? அடுத்த பிறவி இல்லாமல் போயிடுமா? இல்லை, நீ செலவு பண்ணும்போது சம்பாதிக்கிற. இது இப்போ சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? அடுத்த பிறவி எடுக்கணும். அதை செலவு செய்யணும். செலவு செய்யும்போது என்ன செய்கிற? சம்பாதிக்கிற. இதுதான் சைக்கிள். இது பேர் செயலும் விளைவும், காரண காரியம். இது சத்தியம். இதுதான் சத்தியம். இந்த இடத்துல சத்தியம் என்பதை நாம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இந்த வரிசைப்படி பார்க்கும்போது சத்தியத்தினுடைய அர்த்தம் இப்படி என்ன என்றால், விதி மீறாதது, பிழையற்றது, செயலும் விளைவும். நீ சம்பாதித்ததை நீ செலவு செய்யலாம். சம்பாத்தியத்துக்கு மேலே செலவு செய்ய முடியாது. வேணும்னா நீ கடன் வாங்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் நீ போன பிறவியில் என்ன செய்தி, அதுதான் இந்த பிறவி முழுக்க கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுதே நீ சிலதெல்லாம் செலவு செய்ய புதுசாக உற்பத்தி பண்ணுற இல்லையா, அது சம்பாத்தியமாகும். அந்த சம்பாத்தியத்தை நம்ம அடுத்த பிறவிக்கு நாம் செலவு பண்ணுவோம். இப்படி ஒரு தொடர்ச்சியாக செலவு செய்துக்கிட்டே சம்பாதிக்கிறோம். அப்புறம் அதுக்கு சம்பாதித்த செலவு செய்கிறதுக்கு இன்னொரு பிறவி. ஏன் இப்போயே செலவு பண்ணலாம்? அது முடியாது. ஏன்னா சில சம்பாத்தியமெல்லாம் நீ இப்போ பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீ சம்பாதிச்சு செலவு பண்ணுற இல்லையா, அது நமக்கு காத்துட்ருது. ஏன்னா முதல்ல செலவு பண்ணுங்க. இப்போ சம்பாதிச்சது நீ இப்போயே செலவு பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வந்துட்டேன்னு எனக்கு கூடிய இடம்னு கேட்கும். அப்போ போன பிறகு சில கர்மாவில் என்ன பண்ணோம்? பிராரப்தத்தில்
நீ இப்போ செய்கின்ற புண்ணியத்தை பயன்படுத்த விடாது. அவர் பாருங்கள் எவ்வளோ புண்ணியம் பண்ணாருங்க, ஆனால் கஷ்ட காலத்தில் இருந்தாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அது கஷ்டகாலம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த புண்ணியத்தை இவர் இப்போ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்கள் இன்றைக்கி வந்துருக்குது இல்லையா, அதுங்க ரெடியாக இருக்குது, கை கட்டிட்டு விரட்டி நிற்குது. நான் என் வேலையை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன இப்போ பண்ணிவிட்டு இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு அது கேட்கும் இல்லையா. நாங்கள் கூட பிறந்தவங்க, நீங்கள் நடுவில் வந்தவங்க, என்ன உரிமை கொண்டு கேட்குறாங்க. தங்கச்சி கேப்பா புதுசாக வந்த ஒய்ஃபை, நீ நேற்று வந்தபடி எங்கள் அண்ணன் என்னோடவே இருக்கிறார், கூட பிறந்தவர், அவர் எங்களை தான் அனுபவிக்க முடியும், நீ வந்து நடுவில் வந்தவ அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி தான் சண்டை போடுறாங்க. அம்மா அப்படி தான் சொல்ல போடுறாங்க, நேற்று வந்தவ என்னெல்லாம் பேசுகிறா பாருங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த பிறவியில் சம்பாதிக்கிறதெல்லாம் இப்போவே நம்ம வந்து பயன்படுத்தினோன்னா அந்த நாத்தனார் ஒத்துக்க மாட்டாங்க. சென்ற பிறவியில் இருக்கிற கருமங்களெல்லாம் ரெடியாக காத்துட்டுருது. இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி திங்கக்கிழமையாக ராத்திரி தூங்குற வரைக்கும் இவர் என்னென்ன பாடுபடுவார், அது ஏற்கனவே எங்ககிட்ட ஃபிக்ஸ் ஆகி போச்சு. நீ வந்து புதுசாக கொண்டாந்து இப்போ வைக்காத, அப்போ நான் எப்போ தான் பண்ணுறது, இன்னொரு தடவை அவர் பிறப்பார் இல்லை, அப்போ நீ பார்த்துக்க அப்படின்னு. இந்த விஷயம் தெரியாதனால தான் நாம் நல்லது கெட்டதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்து உடம்புலையோ கஷ்டம் மனசுலையோ துன்பம் வந்ததுன்னா இவ்வளோ நல்லது பண்ண எனக்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம். நல்லது அதனால் நல்லது பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நீ செய்யாதனால தான் இந்த கஷ்டம் உனக்கு இப்போ வருது, இப்போ செய்த நல்லது ஏன் பண்ணக்கூடாதுன்னு விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்த பிறவிலையாவது நல்லா இருக்கலாம். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு இதை சத்தியங்கிறத அவர் உண்டு பண்ணுறார், அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த பிரம்மம் சரியான ஆள் இல்லை, என்னென்ன பண்ணி வச்சுருப்பாருங்க, சத்தியத்தை உண்டு பண்ணிடுச்சு. இப்படி எங்களை இதை மாதிரி எல்லாம் நாசம் பண்ணுறியே, சத்தியம்னு ஒன்று கொடுத்து சம்பாதிச்சு செலவு பண்ணி, செலவு செய்யும்போது சம்பாதிச்சு செலவு பண்ணி, இப்படின்னு பிறவி ஒரு சைக்கிளாக நான் எப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டாப் போடு அப்படின்னு சொல்லணும். இருக்குதுப்பா, அந்த ஸ்டாப் பேர் அமிர்தம். மிருத் அப்படின்னா மரணம். மரணம்னா என்ன ஆகும், மறுபடியும் பிறப்பு இருக்கும் இல்லையா. ஏன்னா அவர் மரணத்துக்கு முன்னாடி சம்பாதிச்சார்ல, அப்போ பிறக்கிறாரு. அப்போ பிறந்த உடனே அந்த செலவெல்லாம் முடிஞ்ச உடனே சாகிறாரு. அப்புறம் செத்த பிறகு சம்பாதிச்சதெல்லாம் செலவு பண்ண மறுபடியும் பிறக்கிறாரு. செலவு பண்ணுறதுக்கு பிறந்து செலவு முடித்த உடனே மரணமாகுது. மரணமான உடனே சம்பாதிச்சதை மறுபடியும் பிறக்கிறார். இப்படி பண்ணுறார் இல்லையா. இந்த மரணமும் பிறப்பும் சேர்த்து தொடர்ச்சியாக வருவதனால இந்த மரணத்தை ஒழிச்சா போதும், பிறக்காமல் இருக்கலாம் இல்லையா. அப்போது இனிமேல் சாகவே சாக்காத நிலைக்கு பேர் அமிர்தம்னு பேர். அப்போ வந்துட்டு என்ன ஆகும், பாடான்னு முடியும். இந்த பிரம்மம் என்னென்னவோ சிருஷ்டி பண்ணிச்சு, லோகம் பண்ணிச்சு, லோகியில் இருக்கக்கூடிய எண்ணெய் படிச்சுது, எனக்கு ஒரு உடம்பை கொடுத்தது, எனக்கு மனசை கொடுத்தது, பிராணம் வச்சு வாக்கு மனம் சொல்லக்கூடிய இந்திரியங்களையும் மனசையும் கொடுத்துச்சு. அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் சம்பாதிக்க வச்சுது, சம்பாதிச்சதை செலவு பண்ணுறதுக்கு பிறவியை கொடுத்தது, பிறவி கொடுத்த உடனே மறுபடியும் சம்பாதிக்க வச்சது, மறுபடியும் வந்து இறக்க வச்சு பிறக்க வைக்குது. இப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்பா அப்படிலாம் பயப்படாத, அமிர்தத்தையும் அதான் கொடுத்துருக்குது. அந்த அமிர்தத்தையும் அதுதான் அது நமக்கு வழங்கியிருக்கிறது. தத் அமிர்தம். அந்த அமிர்தத்தை சோமிய அன்பு மகனே சொல்கிறேன் கேளுடா, வித்தி ப்ளீஸ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதை துளைத்து அறி. எப்படி இதெல்லாம் வந்துச்சு, உண்மையான இதெல்லாம் உண்மைதானா? இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சத்தியமாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் உண்மைதானா? நல்லா யோசனை பண்ணிப்பார். உனக்கு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும், புதிய ஞானம் கிடைக்கும். இந்த அமிர்தத்தை நீ அடைவாய். அதற்கு நீ என்ன செய்யணும், பிரம்மத்தை துளைத்து பார். ஆனால் உன்னை துளைத்து பார்னு அர்த்தம். வேத்தவ்யம். வேத்தவ்யம் என்றால் இட் ஹாஸ் டு பி அனலைஸ்டு, இட் ஹாஸ் டு பி ரிவீல்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஆய்வு செய்து பார்க்கணும், மீமாம்சை செய்து பார்க்கணும், துளைத்து பார்க்கணும். அப்போ துளைத்து பார்க்கறதுக்கு என்ன வழி? அடுத்த மந்திரம் இந்த வேத்தவ்யம்னு சொல்லக்கூடிய துளைத்து பார்க்கின்ற ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குது. இந்த குரு என்ன பண்ணுறாரு, இப்போது இவ்வளவும் சொல்லிவிட்டு நீ வந்து ஆசைப்படுற அமிர்தத்துக்கு, மரணமில்லா பெருவாழ்வுக்கு நீ இருக்கணும்னு பார்க்குற.
அதாவது இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னு பார்க்குறேன். இது எப்படி வந்து அன்டாங்கிள் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்காக உனக்கு துளையிட்டு குத்தி பிளந்து செய்கின்றது ஒன்றை பார்க்கணும். அதுக்கு ஒரு கற்பனை தருகிறது. அது பேர் தனுர் கற்பனை. தனுர் என்றால் இந்த த என்றால் வில். ராமர் கையில் இருக்கு இல்லையா இந்த வில், இது பேர் தனுர் அப்படின்னு, தனுஷ்ன்னு பேர். இது அஸ்திரம், இதுதான் நம்ம பயன்படுத்துகிற அஸ்திரம். இது ஒரு கற்பனையாக வைத்து நமக்கு எப்படி தொலைக்கிறதுன்னு சொல்லித்தருது. பிரம்மத்தை தொலைத்தல் எப்படி, அது எப்படி தொலைக்கணும், அதுக்கு என்ன கருவியை பயன்படுத்தணும், அது என்ன டெக்னிக்குங்கிறத இது ஒரு கற்பனையாக சொல்கிறது. அதனால் இது வந்து ஒரு தனுர் கற்பனை என்று நாம் தலைப்பு வச்சிருக்கிறோம். தனுர் கிருஹீத் ஔபனிஷதம் மகா அஸ்திரம் ஷரம் ஹி உபாசா நிச்சிதம் சந்தயீதக ஆயம்ய தத் பாவக தேன சேதசா லக்ஷ்யம் ததேவ அக்ஷரம் சௌமிய வித்தி. இப்போ சௌமிய வித்தின்னு சொல்கிற மகனை கேட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை நமக்கு செல்கிறது. அல்ல தனுர் என்று சொன்னால் நமக்கு தெரியும் வில் என்று. கிரஹீத் என்றால் கையில் எடு அப்படின்னு அர்த்தம். கிரஹீத்னா பற்றிக்கொள். அப்புறம் அந்த தனு எடுத்துட்டால் அதுக்கு ஒரு அம்பு வேணும் இல்லையா, அந்த அம்பு எதிரா அப்படின்னு கேட்டோம்னா மகா அஸ்திரம். அஸ்திரம்ங்கிறது வந்து இந்த அம்புக்கு பேர். அம்புக்கு மட்டும் இல்லை, எதை நம்ம தூக்கி வீசினாலும் அது அஸ்திரம்தான். கோபத்தில் கரண்டி கூட பறக்கும், அது அஸ்திரம். கையிலிருந்து வீசப்படுவது அது ஈட்டியாக இருக்கலாம், வில் அம்பாக இருக்கலாம், பிச்சுவா கத்தியாக இருக்கலாம், அது கல் ஏதாவது ஒன்று எடுத்து கையில் கிடைக்கிறது எது வீசினாலும் அது வந்து அஸ்திரம். கையிலே வச்சுட்டு சண்டை போடுறாங்களே கத்தி, கதை, அப்புறம் பாக்ஸிங் க்ளவுஸ், அதெல்லாம் நம்ம வந்து தஸ்திரம்னு சொல்கிறோம். அஸ்திரம் சஸ்திரம். ஆ போட்டுட்டோம்னாக்கா வெளியே ஓடிடும், சா போட்டோம்னா கையிலே வச்சுருக்கிறது. இப்போ நம்ம விஷ்ணு கையில் பார்த்தோம்னா அஸ்திரம் வச்சுருப்பார், சஸ்திரம் வச்சுருப்பார். பறந்து தாக்குகின்ற அந்த சங்கு, அது சக்கரம் இருக்கும், அது வந்து அஸ்திரம். கையில் கதையும் பிடிச்சிருப்பார். அந்த கதையை வந்து கிட்ட வர துன்பங்களை அடித்து நொறுக்குவார். எதிர்காலத்தில் வர துன்பத்தை அடிக்கிறதுக்கு நமக்கு அவர் வந்து சக்கரத்தை பயன்படுத்தார். அதனால் அஸ்திர சஸ்திரம்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் என்னென்னா நம்முடைய கண்மை வினைகளை அழிப்பதற்கு அவர் பயன்படுத்துகின்ற கருவிகள்னு நம்ம நினச்சிக்குவோம். அதனால் அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். நாம் கும்புற சாமி நம்மளை மாதிரி வத்தல் தொத்தலாக இருந்தால் எப்படி இருக்கும்? நானே எப்படி இருக்கிறேன், என்னுடைய சாமியாவது நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 4 கையை கொடுத்து அவருக்கு புஜப்பல பராக்கிரமம் கொடுத்து அந்த காலத்துக்கு தெரிந்த எல்லா ஆயுதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து சாமியை படித்தோம்னா கையில் AK-47 நியூக்ளியர் பாம்பு ஏதாவது தான் கொடுக்கணும். அந்த இப்போ நமக்கு தனுர் என்று சொல்லக்கூடிய அதை கையில் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு எதப்பா அஸ்திரம்னா உபனிஷத் தான் அவசரம். இப்போ உபனிஷத்து வந்து ஔபனிஷதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உபனிஷத்தே தன்னை சொல்லிது, என்னே நீ பயன்படுத்துன்னு. இப்போ நம்ம முண்டக உபனிஷத்தில் இருக்கிறோம். உபனிஷத்தை நீ அம்பாக பயன்படுத்தி, அது சஸ்திரமாக பயன்படுத்தி, சரம்ஹி உபாச அதை அம்பாக, இப்போ அது வந்து இந்த அஸ்திரமாக மகா அஸ்திரம், அது மகா அஸ்திரமாக அந்த அந்த வில்லுக்கு சரமாக அதை பயன்படுத்தி, சரம்னாக்கா அம்பு. எப்படி அது இருக்குன்னா உபாசக நிச்சிதம். அந்த சரம்னு சொல்லக்கூடிய இந்த அம்பு இருக்கு இல்லையா, இந்த முனை கூராக இருக்கணும், அப்போ தான் அது தைக்கும். அதை கூறு படுறது பேர் நிச்சிதம். நிச்சிதம்னு சொன்னால் அதை வந்து தேய்த்து கூர்மைப்படுத்துறது. ஒரு கல்லில் போட்டு தேய்ச்சி நல்லா ஷார்ப்பாக வைக்கணும், அது கத்தியோ அல்லது எதுவோ ஒன்று, அது பேர் சரம். அது உபாசனை என்ற தியானத்தின் மூலம் கூர்மைப்படுத்தணுமா இந்த எதை, இந்த உபனிஷத்தை. உபனிஷத்து என்கின்ற அம்பை எடுத்து, அது அம்பு தான், அது என்ன பண்ண இப்போ வந்து மொன்னையாக இருக்குது,
அதை உபாசனை செய்து கூர்மைப்படுத்து, அதை நிஷிதம், அதை கூர்மையாக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து சந்த ஈத, அதை பயன்படுத்து. எப்படி? ஆயாமிய, உள்நோக்கி. இப்போ எல்லா அம்பையும் நம்ம வெளியே தான் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உனக்குள்ளே அடிங்கிறார். தத் பாவக, அந்த பாவனை, உள்ளே அனுப்புகின்ற பாவனை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உபனிஷத்தை அம்பாக்கி எனக்குள்ளேயே செலுத்துவதாக பாவனை செய்கிறேன். பாவக தேன, அந்த அறிவினால், சேதசா, அப்போது ஒரு அறிவு உண்டாகும். அந்த அறிவினால் லட்சியமாகிய அந்த அக்ஷரம், லட்சியம் ததேவ அக்ஷரம், அதுதான் இலக்கு. நமக்குள்ளே அனுப்புகிறோன்னா நம்ம முதல்ல போன பாடல் என்ன சொன்னோம்? பிரம்மத்தை குத்தி தொலைச்சி பார்க்கணுங்கிறோம். இப்போ பிரம்மத்தை குத்தி தொலைக்கணுன்னா அது உங்ககிட்ட குத்துங்குது. பிரம்மத்தை அங்கே எதிரில் இருக்குதுன்னு சொன்னால், இல்லை உங்ககிட்ட தான் இருக்கிறார் பிரம்மங்க, இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மத்தை தொலைக்கணும்னு சொன்னால் அது ஆயாமியான உன்னை நோக்கி அதை திசை திருப்பி உபனிஷத்தினால் கூர்மைப்படுத்தி இந்த தனுர் என்கின்ற வில்லால், அந்த தவம் என்கின்ற அந்த வில்லால் உபாசனை செய்து அந்த லட்சியத்தை, அட்சரமாகி அந்த லட்சியத்தில் செலுத்து அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ என்ன ஆகும்? வழக்கமாக அம்பு போய் ஒரு மரத்தில் ஏதோ ஒன்றில் குத்திக்கும், டார்கெட்டில் போய் குத்திக்கும். இங்கே அம்பு உபனிஷத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அம்பு, அதை கொண்டு போய் பிரம்மத்தில் குத்தினோம்னா அங்கே பிரம்மம் ஒன்று இருக்கும். அது குத்துப்பட்ட பிரம்மமாக இருக்குமா? இல்லை, அம்பு பிரம்மத்தில் கரைஞ்சிடும். அதான் வேத்தவியம். உள்ளே போச்சு அப்புறம் வெளியே வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அது சாப்பிட்டு அமைதியாக இருக்குது பிரம்மம். நீ தான் கண்டுபிடிப்ப. இத்தனையும் கண்டுபிடிச்சதே இந்த பிராணன், வாக்கு, மனம், சத்தியம், அமிர்தம், லோகம், லோகனஸ்ச, அப்புறம் யஜுர்ஸுக்கு எது சாமர் அதர்வேனம் அப்படின்லாம் சொல்லிட்டு பறப்பது, நீந்துவது, கண் சிமிட்டுவது அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் படித்தோம் இல்லையா? அத்தனையும் செய்த பிரம்மத்தை நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். நீ வந்து உன்னை வந்து அகத்தை, உன்னுடைய மனத்தை வில்லாக பயன்படுத்தி, உபனிஷத்தை அம்பாக பயன்படுத்தி, அதை உபாசனை என்கின்ற நிதித்தியாசனத்தின் மீதும் நீ செலுத்தினால் கடைசியில் அம்பு காணா போயிடும், நீ மட்டும் நிற்ப. இப்படி என்று ஒரு தனுர் கற்பனை இருக்கிறது. நாம் அடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பற்றி நாம் பார்ப்போம். இப்படி உபனிஷத்து வந்து அற்புதமான முறையில் நமக்கு விளக்கங்களை தருகிறது. அடுத்ததில் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னால் முழுக்க படிச்சிடலாம். இந்த மந்திரம் அதோடு சேர்ந்தது. பிரணவோ தனுகு, இந்த வில்லு என்பது பிரணவம். பிரணவோ தனுகு சரோகி ஆத்மா. சரங்கிறது அந்த அம்பு, அதுதான் ஆத்மா. அது வந்து உன்னுடைய மனம். ஆத்மாங்கிறது இப்போ வந்து உன்னுடைய மனம். பிரம்ம தல் லட்சியம். இப்போது இது வந்து தத்துன்னு படிக்கணும். தத் லட்சியம். இப்போ தத்து லட்சியம் சேரும்போது தல் லட்சியம்னு வந்துடும். அப்போ வாங் மனக்குன்னு வந்தது இல்லையா? அது மாதிரி பிரம்ம தத் லட்சியம் உச்சதே என்று சொல்லப்படுகிறது. உச்சதேன்னா இட் இஸ் செட். ஸோ என்னென்னு கேட்டிங்களே, வில்லுங்கிறது எதுனாக்கா உன்னுடைய பிரணவம். பிரணவங்கிறது ஓம்காரம். சரம் என்பது வந்து அம்பு, அது நீ தான், உன் மனசு. அதை உபாசனம் என்று சொல்லக்கூடிய முனையை வந்து தீட்டணும். எதை வச்சு? உபனிஷத்தை தீட்டணும். எடுத்து உன்னுடைய லட்சியம் எது, நீ அந்த டார்கெட் எங்கே அடிக்க போகிற, அது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. அப்பிரமத்தேன, அயராமல், கவனக்குறைவின்றி, மிக கவனமாக, ஆழ்ந்த கவனத்துடன் வேத்தவ்யம், அதை தொலைக்க வேண்டும். சரவத் தன்மயோ பவேத், அந்த சரமானது தன்மயமாக மாறிடும். அது போயிட்டு உப்பு பொம்மையை கொண்டு போய் கடலில் போட்டானா ஒருத்தன். அப்புறம் தேடி தேடி பார்த்தான், எங்கே இருக்குது அந்த உப்பு பொம்மை. ஓங்கி அடிச்சான். அது வந்து அந்த அந்த கடலில் உப்பு பொம்மையை ஓங்கி வீசினானான். கடல் புலந்துருன்னு நினச்சான்.
கடைசியில் கடல் அங்கேயே தான் இருக்குது, பொம்மையை தான் காணும். அது தன்மயமாயிடுச்சான். அது பிரம்மமயமாக போய்வதை நீ பார்ப்பாய், அவ்வாறே ஆகிவிடுவாய் பவேத் அப்படின்னு சொல்லுது. இந்த அம்பு உள்ளே போய் பிரம்மனை தச்ச பிறகு அம்பே காணும். என்னாச்சு அம்புக்கு? அம்பு பிரம்மமாகி போய்விட்டது அப்படின்னு இந்த பாட்டில் அழகாக சொல்லுது. நாம் அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.